வெல்கம் பேக் டு நிஸ்தம்ல ஆன்லைன். இப்ப இருக்கிற உலகத்துல நாடுகள் தனித்தனியா இயங்க முடியாது. ஒரு நாடு இன்னொரு நாட்டோட கைகோர்த்து உறவுகளை வலுப்படுத்திக்கிட்டா மட்டும்தான் பொருளாதார ரீதியாகவும் பாதுகாப்பு ரீதியாகவும் நாம வளர்ச்சி அடைய முடியும். அப்படி ஒரு அருமையான கூட்டணியா உலகத்துக்கு ஒரு உதாரணமா இருக்கிற உறவு தான் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு. இந்த உறவோட ஆழத்தை அது எப்படி வளர்ச்சிகளுக்கு வழிவகுக்குதுங்கிறத பற்றி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜப்பான் இந்தியா உறவுங்கிறது வெறும் அரசியல் சந்திப்புகளோட மட்டும் முடிஞ்சு போறது இல்ல. அது பல வருஷங்களா வளர்ந்த ஒரு ஆழமான பொருளாதார கூட்டாண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஜப்பானோட பல பெரிய கம்பெனிகள் இந்தியாவோட பொருளாதாரத்துல பின்னி பிணைஞ்சிருக்கு. இது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதுல சில முக்கியமான உதாரணங்களை மட்டும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி மாருதி சுசுகி கார் கம்பெனிய எடுத்துக்கலாம். இந்தியாவோட வாகன சந்தையில ஒரு புரட்சியை உருவாக்குனது மாருதி தான். மிடில் கிளாஸ் குடும்பங்கள் கூட கார் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டதுக்கு மாருதி 800 தான் முதல் முக்கியமான காரணம். 1983 தொடங்கின இந்த ஜப்பானிய இந்திய கூட்டு நிறுவனம் கிட்டத்தட்ட 4 பத்தாண்டு காலமா இந்தியாவோட சாலைகள்ல ஓடிட்டே இருக்கு. மாருதி சுசுகி மூலமா லட்சக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடைச்சிருக்கு, நிறைய நன்மைகளும் நடந்திருக்கு. இது வெறும் கார் தயாரிப்பு நிறுவனம் மட்டும் இல்ல, இந்தியாவோட பயண கலாச்சாரத்தையும் மாத்தின ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழுத்தி சொல்லலாம். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா டைக்கின் கம்பெனி. வீட்டை ஜில்லன்னு வச்சுக்க உதவுற ஏசி தயாரிக்கிற இந்த ஜப்பானிய நிறுவனம் 2000 தான் இந்திய மார்க்கெட்டுக்கு வந்துச்சு. வந்த வேகத்திலேயே ராஜஸ்தான்ல ஒரு பெரிய தொழிற்சாலை அமைச்சது. அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேசத்துல இன்னொரு தொழிற்சாலையும் தொடங்கி இந்தியாவோட உள்நாட்டு தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டே வர்றாங்க. இந்த மாதிரி நிறுவனங்கள் இந்தியால முதலீடு செய்யறது ஜப்பான் நம்ம மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைய காட்டுது. இதனால தொழில் வளர்ச்சி வேலை வாய்ப்பு எல்லாமே அதிகரிக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்ததான் இந்தியா ஜப்பான் உறவோட முக்கியமான மைல்கல்லா இருக்கிறது மும்பை அகமதாபாத் ரயில்வே திட்டம். இது ஒரு அதிவேக ரயில் திட்டம். இந்த திட்டத்துல ஜப்பானோட புல்லட் ட்ரெயினோட டெக்னாலஜியை பயன்படுத்துறாங்க. ஜப்பானோட புல்லட் ட்ரெயின் உலகிலேயும் பாதுகாப்பான மற்றும் கரெக்டான டைமுக்கு செயல்படுற ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்குதான் இது பெஸ்ட். அதாவது கரெக்டான நேரத்துக்கு கரெக்டா செயல்படுற ட்ரெயின்னா இதுக்கு ஒரு பேர் உண்டு. அதோட தொழில்நுட்பத்தை நம்ம நாட்டுல கொண்டு வர்றது ஒரு பெரிய விஷயம். இந்த திட்டத்துக்கு செலவாகிற மொத்த செலவுல 81% ஜப்பானோட ஜிகாங்கிற நிறுவனம் குறைஞ்ச வட்டிக்கு கடனா நம்ம இந்தியாவுக்கு கொடுக்குது. இது ஜப்பானோட ஒரு பெரிய உதவியா தான் நம்ம பார்க்கணும். இந்த ட்ரெயின் மும்பையில இருந்து அகமதாபாத் வரைக்கும் 508 கிலோமீட்டர் தூரத்துக்கு போகும். இந்த வழியில 12 ரயில் நிலையங்கள் அமைக்க போறாங்க. நம்ம சாலை வழியா பயணிக்க இதுல 7 மணி நேரம் ஆகும். ஆனா இந்த புல்லட் ட்ரெயின் மணிக்கு 320 கிலோமீட்டர்ஸ் வேகத்துல போறதுனால இந்த தூரத்தை வெறும் 3 மணி நேரத்திலேயே நம்மளால கடக்க முடியும். இது இந்தியாவோட ரயில்வே வரலாற்றுல ஒரு பெரிய புரட்சியா இருக்க போகுது. ஆக்சுவலி இந்த ரயில்வேயோட தொழில்நுட்பம் ரொம்பவே அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். நிலநடுக்கம் வந்தா கூட ட்ரெயின் பாதையை விட்டு விலகாம இருக்கக்கூடிய அதே பாதையில இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டெக்னாலஜி இதுல இருக்கு. அதே போல ரயிலோட பிரேக்கிங் சிஸ்டம் ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆனது. அதாவது திடீர்னு பிரேக் போட்டா கூட ரயில் நிக்கிறதுக்கு நிறைய தூரம் போகாம எவ்வளவு தூரம் சீக்கிரம் நிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் சீக்கிரம் அந்த ட்ரெயின் நிக்க முடியும். இந்த மாதிரி டெக்னாலஜி அதுல யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்தை 2030 வருஷத்துக்குள்ள முடிக்கிறதுக்கு 2 நாடுகளும் திட்டமிட்டு இருக்காங்க. இந்தியா ஜப்பான் உறவு வெறும் பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்பம் மட்டும் போக்கஸ் பண்ணது கிடையாது. அது ஒரு பெரிய ராஜதந்திர மற்றும் பாதுகாப்பு கூட்டணின்னு கூட நம்ம சொல்லலாம். உலக நாடுகள்ல பல இடங்கள்ல வர்த்தக போர், அரசியல் முதல் அப்படி எல்லாமே நடந்துட்டே இருக்கிற இந்த டைம்ல இந்தியா ஜப்பான் மாதிரி நாடுகள் ஒருவருக்கு ஒருவர் ஒத்துழைக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு நாட்டோட வெளியுறவு கொள்கைகள் தான் அந்த நாட்டோட எதிர்காலத்தை வடிவமைக்கும். சோ இந்தியா ஜப்பான் உறவு ஒரு ஆழமான நம்பிக்கை அடிப்படையிலான உறவு. அது வெறும் பொருளாதாரத்துக்கு மட்டும் இல்ல,
உள்கட்டமைப்பு வளர்ச்சி, தொழில்நுட்ப பரிமாற்றம், பாதுகாப்பு, இப்படி பல விஷயங்கள்ல வந்து பரவி இருக்கு. இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான கூட்டணிகள் தான் ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப அவசியம். இத உலக நாடுகள் வந்து கத்துக்கணும். போட்டி போடுறத விட்டுட்டு கைகோர்த்து வேலை செஞ்சா உலகமே வந்து இன்னும் வளமானதாகவும் அமைதியாகவும் மாறுங்கிறதுக்கு வந்து இந்தியா ஜப்பான் உறவு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல இது போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நான் உங்களை சந்திக்க வரேன். மறக்காம நம்ம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.